Hi students, welcome to VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா CBSE கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் என்ன இருக்குன்னா டெரைவ்ட் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொஞ்சம் டேபிள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனல் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா CBSE கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் நடத்துகிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு சிலபஸோட கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸும் நடத்துகிறேன். மெயினாக ஃபிசிக்ஸ் தான் நடத்துகிறேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அப்படி தான் நடத்திட்டு இருக்கேன். அடுத்து நீட் ஃபிசிக்ஸும் நான் நடத்த ஆரம்பிக்க போகிறேன். ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் கண்டினியூஸாக போடுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோஸில் இந்த சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த வீடியோக்கு வந்துடலாம். ஃபஸ்ட் எப்போயுமே என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிடுவேன். லாஸ்ட் வீடியோ நம்ம மெயினாக என்ன பார்த்துருக்கோன்னா பிளேன் ஆங்கிள் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் சாலிட் ஆங்கிள் என்னென்னு பார்த்தோம். பிளேன் ஆங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா செக்ஸாஜெசிமல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், சர்க்குலர் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். எல்லாத்தையும் படித்தோம். அதுக்கப்புறம் அதாவது செக்ஸாஜெசிமல் சிஸ்டம்னா என்னது, டிகிரிஸில் இருக்கும். சர்க்குலர் சிஸ்டமில் ரேடியன்ஸில் இருக்கும். முக்கியமாக டிகிரி இருந்து எப்படி ரேடியனுக்கு மாற்றுறது, ரேடியன்லேருந்து எப்படி டிகிரிக்கு மாற்றுறதுக்கும் ஒரு 2-3 சம் போட்டு பார்த்தோம். பேசிக் சம்ஸ் தான் போட்டு பார்த்தோம். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். அதே மாதிரி சாலிட் ஆங்கிள் என்னங்கிறத கொஞ்சம் ஐடியா சொல்லியிருப்பேன். 2-3 எக்ஸாம்பிள் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு அது ஃபார்முலாவும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது பார்த்துருங்க. அதுக்கு அடுத்து இந்த வீடியோ வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ளோவாக அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், CBSE அதாவது நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட்டு இந்த இது வரைக்கும் முடிச்சிருந்தோம். அதாவது பேஸ் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் அண்ட் பிளேன் ஆங்கிள் இதெல்லாம் படிச்சிருந்தோமா. அதுக்கு முன்னாடி இதிலே இந்த டேபுலர் காலமில் எந்தனால டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம இந்த டேபுலர் காலமும் அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் பார்த்தா போதாது. இவனே என்ன பண்ணியிருப்பா, Appendix A6, 6.2, 6.3, 6.1 இது மாதிரி நிறைய அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருப்பான். அந்த டேபிளில் மட்டும் லைட்டாக போயிட்டு எதுக்காக அந்த டேபிள் நம்மளுக்கு வேணும், அதில் என்னென்னலாம் நம்ம படிக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நான் சொன்ன மாதிரி டெரைவ்ட் யூனிட்ஸ் தானே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இந்த லைட்டாக ஒரு சின்னதாக ரிவிஷன் பண்ணா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு ஒன்று பிரித்தோம், டெரைவ்ட் யூனிட்ஸ்னு ஒன்று பிரித்தோம். அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொன்னோமா, அதே மாதிரி டெரைவ்ட் யூனிட்ஸுங்கிறது டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுல டெரைவ்ட் யூனிட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இந்த வீடியோவை படித்தோட நான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரில அப்படின்னா முதல்ல போட்ட இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கண்டிப்பாக புரியும். இல்லைனா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? சரி, நம்மளுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்ன இருக்குது, லென்த், மாஸ், டைமு, எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி, இந்த மாதிரி ஒரு 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா. சரி, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேயே பாருங்களேன், எல்லாம் 7மே நம்ம லாஸ்ட் டைமே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஒன்றா சொல்லலை. இப்போ இந்த பேராகிராஃபில் இருக்கும். என்ன இருக்குன்னா, நம்ம அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை எப்பயுமே மோலில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மோல்னு மட்டும் சொன்னால் போதாது. இப்போ ஒரு எத்தனை மாஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து 5 kg அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ரைஸ் இருக்குது, அது 5 kgன்னு சொல்கிறேன். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை 5 kgன்னு சொல்கிறேன். இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிள் 20 kgன்னு சொல்கிறேன். வெறுமனே கேஜின்னு மட்டும் சொன்னால் போதும். ஆனால் இதுவே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா எவ்வளோன்னு சொன்னால் இத்தனை மோல் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லணும், இத்தனை மோல் ஆஃப் மாலிகல்ஸ்னு சொல்லணும், இத்தனை மோல் ஆஃப் அயன்ஸ்னு சொல்லணும், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் ரூலுமே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம சரி, அப்புறம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் நம்ம பார்த்தது தான். சரி, போதும். அதுக்கடுத்து டெரைவ்ட் யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். டெரைவ்ட் யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரியும். டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் எல்லாமே டெரைவ்டு யூனிட்ஸ் தான். சரி, யூனிட்ஸ் ஃபார் த டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்னு இதிலே எழுதிட்டோம். ஓகேவா? சரி, அடுத்தது போகலாமா? மெயினாக நம்ம புக்கு நான் எப்பயும் போல் புக்கில் லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு முன்னாடி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத கொஞ்சம் ஒரு டைம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம புக்கில் லைன் பை லைனாக படிக்கலாம். சரி, நம்ம புக்கில் டெரைவ்டு யூனிட்ஸ் நம்ம சொன்னோம்ல, 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மட்டும் போதும். மற்ற இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எல்லாத்தையும் அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில், அதாவது இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு சொன்னாங்கல்ல, அந்த டெரைவ்ட் யூனிட்ஸ், அந்த அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம், அதில் முக்கியமான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் நம்ம புக்கில் ஒரு 3 டேபிள் காலமும் கொடுத்துருப்பான். A6.1 ஒரு டேபிள், அதுக்கப்புறம் A6.2 ஒரு டேபிள், A6.3 ஒரு டேபிள். 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேபிளும் ஏன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஒரே டேபிளில் கொடுக்கலான்னு ஒரு டவுட் இருக்கலாம். அந்த இதுக்கு தான் இப்போ இந்த வீடியோவே. ஓகே, அப்போ நீங்கள் Appendix A6 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க என்னென்னலாம் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் இருக்கோ பாருங்கள். அதாவது டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் தான் மெயினாக, அதாவது டெரைவ்ட் யூனிட்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்களா, டெரைவ்ட் யூனிட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. என்ன கொடுத்துருக்கான், சம் SI derived units expressed in SI base units. நம்ம என்ன சொல்கிறோம்,
ஒன் செகண்ட் நான் ரஃப் பேப்பர் எடுத்துக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன சொன்னோம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ் எல்லாமே, டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லேருந்து தான் அதை நம்ம டெரைவ் பண்ணோன்னு சொன்னோம்ல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், நிறையா ஏழு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு. அது 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வச்சு இவன் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் பண்ணிருக்கான்ல. இதை ஃபஸ்ட்டு டேபிளில் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த 7 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இதில் எழுதியிருக்கேன் நான், லீனியர் மொமெண்டம்ங்களா. இப்போ என்னது லீனியர் மொமெண்டம்க்கு ஃபார்முலானா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஓகேங்களா. இதான் லீனியர் மொமெண்டமுக்கு ஃபார்முலா. ஸோ இப்போ மாஸுக்கு என்னது யூனிட்டு கிலோகிராமு, அப்புறம் வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த கிலோகிராமு, மீட்ரு, செகண்ட் இது மூணுமே என்னதுன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் இருக்கும். லென்த்து, ஓகேங்களா, இது லென்த்து, அப்புறம் இது மாசு, இது டைமு, ஓகேங்களா. இது மூணுமே என்னது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் இருக்கா. ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மட்டும் வச்சிருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை டேபிள் A6.1 கொடுத்துருப்பான். இங்கே பாருங்கள், அதாவது ஃபண்டமெண்டல் இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஏரியா எடுத்துக்கோங்க, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அந்த மீட்டர் ஸ்கொயர்ன்றது 2 மீட்டருங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில், அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து டெரைவ்ட் குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான். இப்போ அடுத்து இன்னொன்று பார்க்கலாமா. இதில் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், கிலோகிராம் மீட்டர். இந்த ரெண்டுமே பேஸ் குவான்டிட்டி. இந்த பேஸ் குவான்டிட்டியை மட்டும் வச்சு எழுதியிருக்கிறதுனால இது என்ன சொல்கிறான், இந்த டேபிள் என்ன சொல்கிறேன்னா, இந்த டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் அதாவது வெறும் பேஸ் குவான்டிட்டிஸை வச்சு, அதாவது வெறும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை மட்டும் வச்சு இவன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு டவுட் இருக்கலாம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வித் ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கே தெரியும். இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனா. இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு ஈக்குவல் மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஃபோர்ஸுங்கிறது ஒரு டெரைவ்ட் குவான்டிட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் இது கிடையாது, 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இது கிடையாது, அதனால் இது டெரைவ்ட் குவான்டிட்டின்னு சொல்கிறேன்னா. இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன்னா, மாஸுக்கு கிலோகிராமு, அப்புறம் அக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இதுதான் என்னோட யூனிட். ஸோ அப்போ இதுக்கு எழுதுனீங்கன்னா என்ன இருக்கும், ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூட்டன் எழுதுவோம், ஓகேங்களா. நியூட்டன் போடுவோம். ஏன்னா இது நமக்கு தெரியும், நியூட்டன்கிறது ஒரு சயின்டிஸ்ட், அவருக்காகவே இந்த ஃபோர்ஸை நியூட்டன் அப்படின்னு வச்சுட்டாங்க, அதனோட யூனிட்டை நியூட்டன் வச்சுட்டாங்க. இப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு நீங்கள் போடலாம், நியூட்டன்னு போடலாம். ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன போடுவோம், நியூட்டன் மட்டும்தான் போடுவோம். அதான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்கானா, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்துலையும் என்ன கொடுத்துருக்கானா, இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது நியூட்டன் அப்படிங்கிறத வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மட்டும் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்துச்சா அதை மட்டும் வச்சே இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டேபிள் கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதிலேருந்து ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ப்ரெஷர் பார்க்கலாம். ப்ரெஷர் பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற ஐடியா தான் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ ஃபோர்ஸுக்கு நம்மளுக்கே தெரியும் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இதுதான் யூனிட்னு சொல்லிட்டேன்னா. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் இங்கே வரும்போது இங்கே கீழே ஒரு மீட்டர் இருக்கும். ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் இப்படின்னு இருக்கும். அதாவது கேஜி m⁻⁻1 s⁻⁻2, ஓகேங்களா. இதுதான் என்னது ப்ரெஷருடைய யூனிட், ஓகேங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ப்ரெஷரை பாஸ்கலில் சொல்லுவோம், இவங்களா இல்லைனா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவோம். பாருங்கள், அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது பாஸ்கல்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு தனியாக இதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இதையும் சொல்லலாம், இல்லைனா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த கிலோகிராம் பர் நம்ம என்ன முன்னாடி படித்தோம்னா இது பாருங்கள், கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறதுலையும் சொல்லலாம். 3 டேபிள் போட்டிருக்காங்க. ஒன்று புதுசாக சொல்ல போகிற ஒரு சிம்பிள், அதான் இப்போ நியூட்டன் டேரெக்டாக புதுசாக இருக்குது. இல்லைனா இந்த நியூட்டனை வச்சே சொல்கிறதுக்கு ஒரு காலமும், இன்னொரு காலமில் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காலமும் கொடுத்துருக்கான். சரி, ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த டேபிள் எதுக்குன்னு. இப்போ இந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இதை நம்ம போக நம்ம நிறையா யூனிட்ஸில் இதை படிப்போம். இப்போ சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸில் இதை படிப்போம். அப்பயே நம்மளுக்கு இது ஞாபகம் வந்தால் போதும். அடுத்து இன்னொரு டேபிள் கொடுத்துருக்கோம், விச் இஸ் A6.3. இந்த 6.3க்கு என்ன பண்ணலான்னா சர்ஃபேஸ் டென்ஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வரேன், ஓகேங்களா. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது டென்ஷன் விச் இஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், ஓகேங்களா. ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். இப்போ ஃபோர்ஸுக்கு நம்மளுக்கு நியூட்டன் போடுவோம், இல்லைனா மாஸ் இன்டு அக்சலரேஷன் விச் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போடலாம். லென்த்து மீட்டர்,
இது என்ன பண்ணுறோம், நியூட்டன் பர் மீட்டர் இல்லைனா கிலோகிராம் பர் மீட்டர் கேன்சல் ஆகும், கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர்ங்களா. இது ரெண்டில் எதுனாலும் போடலாமா, இங்கே பாருங்கள் அதை தான் கொடுத்துருக்கான். பாருங்க இங்கே இருந்து எடுத்தோம் சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம நியூட்டன் பர் மீட்டர்னு போடலாம், இல்லை கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போடலாம். இதில் என்னென்னா, இதில் ஏன் இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த டேபிளில் இந்த ஃபோர்ஸுக்கே இவன் என்ன பண்ணிட்டான், பாஸ்கல்னு இன்னொரு சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துட்டான். பாஸ்கல்ங்கிறது இன்னொரு சயின்டிஸ்ட், ஸோ அந்த நேமே இன்னொன்று கொடுத்துட்டான். ஆனால் இதில் அப்படி கொடுக்கல. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, நியூட்டன் எங்கே இருக்குது சர்ஃபேஸ் டென்ஷன் நியூட்டன் பர் மீட்டர், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் நேம் யூஸ் பண்ணி இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டான். இதுக்குன்னு சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு தனியாக யூனிட் கொடுக்கல. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த டேபுலர் காலமில் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதை தான் நான் இங்கே நோட்ஸில் எழுதியிருக்கேன். இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் சில குவான்டிட்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். சரி, அதுக்கு அடுத்து இன்னொரு புக்கில் இன்னொன்று கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா, நம்ம சொன்னோம்ல 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீட்ரு கிலோகிராம் இதெல்லாம் இருக்கா. இது இல்லாமல் சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த மீட்டர்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாமல் சில இடத்துல வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து டைமுக்கு யூனிட் என்னது செகண்ட் தானே டைமுக்கு யூனிட். ஆனால் ஜென்ரலாக நம்ம செகண்டுன்னு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவோம், மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலி யூஸ் யூனிட்ஸ். நம்ம ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்ஸ். அந்த ப்ராக்டிக்கல் யூஸ் யூனிட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம புக்கில் ஒரே ஒரு டேபிளில் காலமாக கொடுத்துருக்கான். இதில் என்னம்னா, எது ரொம்ப முக்கியமோ அதை நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதாவது புதுசாக இன்னுமே சில இதில் முக்கியம் என்னென்னலாம் முக்கியம்னா, மினிட்டு, ஹவர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் எழுதலை. மினிட், ஹவர், டே, இயர், டிகிரி. சரி, இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மினிட் எடுத்துப்போம். நம்மளுக்கு என்னது செகண்ட் தான் நம்மளுக்கான ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்கான், மினிட்ஸ். அப்புறம் அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஐயோட பேஸ் யூனிட்டில் எழுதியிருப்பான். பாருங்களேன், 1 minute is equal to 60 seconds இருக்கும். அதே 1 ஹவரில் எத்தனை இருக்கும், நம்மளுக்கு 60 minutes இருக்கும், இல்லைனா 3600 seconds இருக்கும். இது எல்லாமே இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டான். அப்புறம் அதே டேயில் 24 hours இருக்கும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணி 86,400 செகண்ட்ஸ்னு போட்டுட்டான். இப்போ இதுவே இப்போ இயர் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஓகேவா. இயரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் கொடுத்துருப்பான். டிகிரி நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோமா, டிகிரின்னு நம்ம சொன்னோன்னா இவங்களா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிகிரியில் இந்த சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த 180 டிகிரி 360 டிகிரி அப்படின்னு போடுவோம். ஆனால் ஜென்ரலாக நம்ம ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுறோம், நம்ம எஸ்ஐ யூனிட்டில் ரேடியனில் மெஷர் பண்ணுறோம், RADயில் மெஷர் பண்ணுறோமா. இப்போ 1 degree is equal to π/180 radian. ஸோ இதை எப்படி ஷார்ட்கட்டு நம்ம ரிமெம்பர் பண்ணுறதும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்கலன்னா பார்த்துருங்க, ஓகேவா. சரி, அடுத்து இன்னொன்று என்னன்னா லிட்டர். இதெல்லாம் நம்மளுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். மெயினாக டிகிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் லிட்டர் தெரிஞ்சிருக்கணும், டன் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சம் சால்வ் பண்ணும்போது இதில் யூஸ் ஆகும். இப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா, டிகிரி இருந்ததுன்னா அது ரேடியனுக்கு எப்படி மாற்றுறதுன்னு ஃபார்மில் தெரியும் நம்மளுக்கு. இப்போ லிட்டருங்கிறது என்னென்னா 1 decimeter cube which is 10⁻³ meter cube. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நிறைய சில இடத்துலலாம் யூஸ் ஆகும். நம்ம சம் சால்வ் பண்ணும்போதெல்லாம் யூஸ் ஆகும், ஓகே. அடுத்து அதே மாதிரி டன் நம்மளுக்கு தெரியும், 10⁻³ kg 1000 kilograms தான் ஒரு டன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்ஸை தான் நம்ம இதில் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க புக்கில். அப்புறம் நமக்கு தெரியும் கேரட், 1 carat 2 carat சொல்லுவோம்ல. கேரட்டுங்கிறது இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட் விச் இஸ் அரௌண்ட் 200 milligrams தான் 1 carat அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து இப்போ ஜென்ரலாக நம்ம ப்ரெஷர் நம்ம படிச்சிருப்போம்ல. ப்ரெஷர் படிக்கும்போது பாஸ்கல், ப்ரெஷருடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னா பாஸ்கல். நான் இதில் இன்னொரு தடவை. ஸோ ப்ரெஷருடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா பாஸ்கல். ஆனால் ஜென்ரலாக நம்ம பாஸ்கல் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம். பார் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கிலோ பாஸ்கல் யூஸ் பண்ணுவோம், PSI யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் இருக்கும், இல்லைங்களா. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு பார் எடுத்துக்கிறாங்க. பாரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாஸ்கலில் கன்வெர்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் 10⁵ பாஸ்கல். இது ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்பவுமே ஜென்ரலாக 100 கிலோ பாஸ்கல் ஞாபகம் வச்சுப்பேன். இது உங்களோட பொறுத்தது. 100 கிலோ பாஸ்கல்னால் 100 × 10⁻³ அதான் 100 கிலோ பாஸ்கல். சரி, அப்புறம் க்யூரி, ராஞ்சன் இதெல்லாம் புதுசாக நீங்கள் கேள்விப்படுறதா இருக்கும். இது ஒன்றும் இல்லை. க்யூரிங்கிறது இட் இஸ் அ ரேடியாக்டிவ் டிகேவை எவ்வளோ ரேடியாக்டிவ் டிகேன்னு மெஷர் பண்ணுறத சிஜிஎஸ் சிஸ்டமில் மெஷர் பண்ணணும்னா அதுதான் க்யூரின்னு சொல்லுவாங்க. ராஞ்சனுங்கிறது ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ராஞ்சன் அப்படிம்பாங்க. சரி, இப்போ குவிண்டால் நம்மளுக்கு தெரியும். டன்னுனா 1000 kg, குவிண்டால்னா 100 kgs மாறி கொடுத்துருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது 3 ஏரியா மெஷர்மெண்ட். சரி, இந்த ஏரியா மெஷர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் கொஞ்சம் என்னென்னு தெரிஞ்சிட்டா ஈஸி. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்ம தான் பூமி, இப்போ தான் இங்கே தான் ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என் மேலே ஒரு ப்ரெஷர் ஒரு நம்ம சுற்றி ஏர் இருக்கா, ஏர் மாலிகுல்ஸ் இருக்கா, நம்ம சுற்றி ஏர் மாலிகுல்ஸ் இருக்கா, அந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் என் மேலே ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணும்ல, என் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்ல, அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாஸ்கலில் கொடுத்துருக்கோம், 1.013 × 10⁵ பாஸ்கல். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் நம்ம போக படிப்போம், தேவைப்படும். சரி, இப்போ இதில் 3 ஏரியா மெஷர்மெண்ட் இருக்குது. ஒன்று
ஒன்று ஆர், இன்னொன்று ஹெக்டார். ஓகேங்களா, 3 இருக்குது. நான் இன்னொன்று சேர்ந்து ஒரு ஏக்கர்னு ஒன்று சேர்த்து சொன்னோம். ஏன்னா ஏக்கர் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம், அதனால் அந்த யூஸ் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதோட முடியும். அப்புறம் இப்போ பார்னுங்கிறதுனா இதுவும் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இப்போ டிகிரி மெஷர்மெண்ட்டு பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் டைம் மெஷர்மெண்ட்டு பார்த்தோம், அப்புறம் வெயிட் மெஷர்மெண்ட்டு பார்த்தோம், ரேடியேஷன் எக்ஸ்போசர் பார்த்தோம், ப்ரெஷர் மெஷர்மெண்ட்லாம் பார்த்தோம். இது வந்து ஏரியா மெஷர்மெண்ட். ஓகேங்களா, பான் ஆர் ஹெக்டரில் ஏரியா மெஷர்மெண்ட். இப்போ பானுங்கிறது என்னென்னா ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கங்க. அந்த ஸ்கொயருடைய சைடு, இந்த ஸ்கொயரோட சைடு பார்த்தீங்கன்னா 10 ஃபெர்மி மீட்டர். ஃபெர்மி மீட்டர்னால் ஒன்றும் இல்லை, 10⁻⁻5 மீட்டர். 1 ஃபெர்மிங்கிறது 10⁻⁻15 அப்படின்னு அர்த்தம். 1 ஃபெர்மி மீட்டர் அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர். ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக பார்க்கும்போது நான் பெருசாக இருந்திருக்கேன், ரொம்ப சின்னதாக இருக்கும் 10 ஃபெர்மி மீட்டருங்கிறது. 10 ஃபெர்மி மீட்டர் 10 ஃபெர்மி மீட்டர்னு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிங்கன்னா அதனுடைய ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 பார்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அது கொடுத்துருப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் 100 ஃபெர்மி மீட்டர் ஸ்கொயர். 10 ஃபெர்மி மீட்டர் 10 ஃபெர்மி மீட்டர் 1 ஃபெர்மி மீட்டர் சொல்லிட்டேன். 10 ஃபெர்மி மீட்டர் 10 ஃபெர்மி மீட்டர் தான் ஒரு ஸ்கொயர். அதை வந்து ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் 100 ஃபெர்மி மீட்டர் ஸ்கொயர், விச் இஸ் நத்திங் பட் 10⁻⁻28 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ இது கன்வர்ஷன் அவ்வளோ, இந்த இது அவ்வளோ தேவையில்லை. அடுத்து இப்போ ஆர்னு ஒன்று இருக்குது, இதுவும் ஒரு ஏரியா மெஷர்மெண்ட். இது எப்படின்னா 1 டெக்காமீட்டர்னு ஒரு சைடு இருக்கும், 2 சைடு இருக்கிற ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஏரியா மெஷர் பண்ணிங்கன்னா எவ்வளவோ அதான் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் ஹெக்டர் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, அதனால் இது தெரிஞ்சுக்கணும். ஹெக்டர்னா 100 மீட்டர்ஸ்க்கும் 100 மீட்டர்ஸ், அதாவது 100 மீட்டர்ஸ் ஒரு சைடும் இன்னொரு சைடு 100 மீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் 1 ஹெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இட் இஸ் ஆல்சோ ஏரியா மெஷர்மெண்ட். ஓகே, அப்போ ஏக்கர் மெஷர்மெண்ட்டு, ஏக்கரில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளால் ஏக்கரில் தான் பேசுவோம், ஜென்ரலாக ஏக்கர் சென்டர்லாம் பேசுவோம். ஸோ அப்போ ஏக்கர்னால் ஒன்றும் இல்லை, அதாவது இது வந்து ஒரு பிரிட்டிஷ் இம்பீரியல் சிஸ்டமில் தான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்களா. எப்படின்னா ஒரு பக்கம் 66 ஃபூட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக ஆப்போச்சுக்கும். ஒரு பக்கம் 66 ஃபூட்டும் லென்த்தும், இன்னொரு பக்கம் 660 ஃபூட் லென்த்தும் அப்படின்னு அப்படி இருக்கிற ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஸ்கொயரில் ரெக்டாங்கிள், ஏன்னா அது 2 லென்த் வேறையா. ஸோ இது 66 ஃபுட்டு, அதுக்கப்புறம் இது 660 ஃபுட்டு. இப்போ இதனுடைய ஏரியா நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ ஏரியா வருதோ அது தான் 1 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு சென்ட்டு தான் ஜென்ரலாக சொல்லுவோம். சென்ட்டுங்கிறது 1 சென்ட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கர் டிவைடட் பை 100. ஏன்னா ஏக்கரே ஒரு பெரிய இதற்காக இதை 100ஆக பிரித்து ஒரே ஒரு சின்ன பகுதி எடுத்திங்கன்னா அதுதான் 1 சென்ட். இப்போ 100 சென்ட் செஞ்சுன்னா ஒரு ஏக்கர். ஓகே, இது கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் பட் இது நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது தான். எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்க்கெலாம் இது இன்னும் அவ்வளோ யூஸ் ஆகாது. பட் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது தான். சரி, இப்போ இதெல்லாம் விடுங்க. இதுக்கு அடுத்து நம்ம மெயினாக என்னென்னா, இப்போ நம்ம சொன்னோம் தெரியுங்களா, அந்த 1 மில்லிமீட்டர் 1 டெசிமீட்டர் 1 ஹெக்டோமீட்டர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சில டிஸ்டன்ஸஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சில யூனிட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 நேனோமீட்டர்னா 10⁻⁻9 மீட்டர், அதுக்கு ஒரு யூனிட் இருக்குது விச் இஸ் 1 நேனோமீட்டர். இதெல்லாம் வெறும் ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட்ஸ். ஓகேங்களா, 1 நேனோமீட்டரில் இருக்குது, 10 நேனோமீட்டர்ஸில் இருக்கும்பாங்க. 1 மைக்ரோமீட்டர்னா 10⁻⁻6 மீட்டர். மைக்ரோனாலே 10⁻⁻6, இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த மைக்ரோமீட்டர்லாம். அப்புறம் ஆங்ஸ்ட்ராம்னா 10⁻⁻10 மீட்டர், அந்த இதுக்கான யூனிட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 1 ஆங்ஸ்ட்ராம் இது. சரி, அப்புறம் 1 ஃபெர்மி மீட்டர்ஸ் நம்ம புக்லேயே ஒரு கொஸ்டின் இருக்கும், ஃபெர்மி மீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 1 ஃபெர்மி மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻15 மீட்டர். ஸோ இதெல்லாம் இட் இஸ் அ யூனிட்ஸ் மெஷர் ஃபார் வெரி ஸ்மால் டிஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம். இப்போ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னன்னா ஒரு 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், 1 லைட் இயர், 1 பார்செகண்ட். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம சன் இருக்குது, சன் இருக்குது, நம்ம எர்த் இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் உள்ள சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகேங்களா, இப்போ அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் தான் என்ன சொல்கிறேன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்னன்னா 1.496 × 10⁻11 மீட்டர். 1.496 × 10⁻11 மீட்டர். அடுத்து 1 லைட் இயர். 1 லைட் இயர் உங்களுக்கு தெரியும், இந்த லைட் வந்து 1 இயருக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுமோ அதை தான் 1 லைட் இயர்னு சொல்லுவோம். இல்லைனா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் 1 கம்ப்ளீட் இயர் அப்படின்னு சொன்னால் அது 1 லைட் இயர். அது வந்து 9.467 × 10⁻15 மீட்டர். அப்புறம் இன்னொன்று இருக்குது 1 பார்செக்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பார்செக் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, சன் இருக்குது, எர்த் இருக்குது, இது ரெண்டுக்கும் உள்ள சென்டர் டு சென்டர் தான் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொன்னால். ஸோ 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் நான் இங்கே பாருங்கள், சன் இருக்குது, இது எர்த் இருக்குது, ரெண்டுக்கும் சென்டர் டு சென்டர் தான் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டா. இப்போது 1 பார்செக்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த டிஸ்டன்ஸை தான் 1 பார்செக்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டிஸ்டன்ஸ் ஓகே. ஆனால் இந்த ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா, இந்த ஒரு லைன் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று வரைகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஒரு ஹரிசாண்டலாக லைன் வரைகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா
ஒரு ப்ரொட்ராக்டரோ ஏதோ ஒன்று எடுத்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு 1 செகண்டுக்கு 1 செகண்டுங்கிறதே எவ்வளவு நம்மளுக்கு தெரியும் 1 டிகிரி, அதுக்கப்புறம் 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸு, அதில் 1 மினிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 செகண்ட்ஸு. அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான ஒரு டிகிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுதான் ஒன் செகண்ட். இப்போ அந்த 1 செகண்ட் ஆங்கிளை மேக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆகுமா? இப்போ இது எப்படி சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு லைன் வரைஞ்சிடலாம், சன்னுக்கும் எர்த்துக்கும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிடலாம். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் வரையணும். 1 செகண்டுக்கு ஒரு ஆங்கிள் வரைஞ்சா ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுமா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறேன்னா 1 பார்செக் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 பார்செக் வந்து ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். ஏன்னா இதுவே வந்து 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ரொம்ப பெரிய லென்த்து, இதோட ரொம்ப பெரிய லென்த்தாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க 3.08 × 10⁻16 மீட்டர். இப்போ இது எப்படி நாம் எது 3ல் எது பெருசுன்னு எவ்வளோ அழகாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, இது 10⁻11 மீட்டரு, இது 10⁻15 மீட்ரு, இது 10⁻16 மீட்ரு. அப்போ பார்த்தாலே தெரியும் 1 பார்செக் தான் ரொம்ப அதிகம், அதுக்கப்புறம் லைட் இயர், அதுக்கப்புறம் தான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதான் மேலே எழுதியிருக்கேன். 1 பார்செக் இஸ் கிரேட்டர் தென் 1 லைட் இயர், 1 லைட் இயர் இஸ் கிரேட்டர் தென் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். சரி, இதெல்லாம் எல்லாமே தேவையான்னு கேட்டால் மெயினாக இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டும் லைட் இயர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர் இதெல்லாம் வந்து புக் பேக்லேயே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணான்னா புக்கில் லைன் பை லைனாக வாசிச்சிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த டேபிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ திரும்பி சொல்ல தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? இதை தான் நான் சொன்னேன். நோட் வென் மோல் இஸ் யூஸ்ட். மோலுங்கிறது நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் ஒன் ஆஃப் த 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸா. இப்போ இந்த இதை மெஷர் பண்ணும்போது மோல் ஆஃப் ஆட்டம்ஸ், மோல் ஆஃப் மாலிகுல்ஸ்னு சொன்னோம்னா அதை தான் அவன் சொல்கிறான். நோட் that when mole is used, mole யூஸ் பண்ணும்போது the elementary entities must be specified. elementary entitiesனால் எதை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். என்னென்னா these entities may be, அது என்னவாக இருக்கலாம்னா ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், அயன்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம், அதர் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அதர் ஸ்பெசிஃபைடு குரூப்ஸ் ஆஃப் சச் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிடணும். சரி, ஓகே. அப்புறம் இப்போ இதெல்லாம் முடிஞ்சா இது வந்து ஓகே. இப்போ we employ units for some physical quantities. நம்ம சொன்னதான் இப்போ இந்த டேபிளர் காலமுக்கு தான் வரோம். இந்த இதுதான் வரும். சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு நம்ம யூனிட்ஸ் கொடுக்குறோம். இங்களா ஃபிசிக்கல் தட் கேன் பி டெரைவ்ட் ஃப்ரம் தி 7 பேஸ் யூனிட்ஸ். நம்ம தான் சொன்னோம் 7 பேஸ் யூனிட்ஸ்லேருந்து சில குவான்டிட்டிஸை நம்ம டெரைவ் பண்ணுறோம். அதெல்லாம் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். விச் ஆர் கிவன் இன் Appendix A6. சரி, அதான் நம்ம பார்த்துறோம். இந்த டேபிள் இந்த A6ல் இருக்கிறது எல்லாமே டெரைவ்ட் குவான்டிட்டிஸ். அதில் ஃபஸ்ட் A6.1ங்கிறது என்னென்னா சம் டெரைவ்ட் யூனிட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் SI பேஸ் யூனிட்ஸ். நம்ம சொன்னோம் இந்த டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் எல்லாமே ஃபிசிக்கல் பேஸ் யூனிட்ஸ்லேயே வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணனால இது வந்து A6.1ல் கொடுத்துருக்கான் அப்படின்னு கொடுத்துட்டான். A6.1ல் கொடுத்துட்டான். அப்புறம் சம் SI derived units are given special names. அதாவது ஸ்பெஷல் நேம்ஸ்லாம் சொன்னால ஃபோர்ஸ்னா நியூட்டனு, அதுக்கப்புறம் ப்ரெஷர்னா பாஸ்கல், இதெல்லாம் சொன்னால. ஸோ அதெல்லாம் ஸ்பெஷல் நேம்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் சம் derived, இப்போ இதெல்லாம் A6.2ல் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் அண்ட் சம் derived SI units make use of these units with the special names. என்னன்னா சம் டெரைவ்டு SI யூனிட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் யூனிட்ஸ் வித் ஸ்பெஷல் நேம்ஸ். அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஸ்பெஷல் நேம்ஸை வச்சு இந்த இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான். சம் மேக்ஸ் யூஸ் ஆஃப் திஸ் ஸ்பெஷல் யூனிட்ஸ் வித் ஸ்பெஷல் நேம்ஸ் அண்ட் 7 பேஸ் யூனிட்ஸ். 7 பேஸ் யூனிட் இருக்கும், அந்த ஸ்பெஷல் நேமும் வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இதெல்லாம் A6.3ல் கொடுத்துருக்கோம். தீஸ் ஆர் கிவன் இன் Appendix A6.2 and 6.3. A6.1, 6.2, 6.3 ஃபார் யுவர் ரெடி ரெஃபரன்ஸ். நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர் யூனிட்ஸ் retained for general units are general use are given in the table. You retain for general use in the table 1.2. இதான் டேபிள் 1.2. இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் அதை நம்ம கொடுத்துருக்கான். சரி, அப்புறம் இதில் முக்கியமான என்னென்னா ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு யூனிட் இப்போ 100 மீட்டர்ஸ் 100 kg அப்படின்னு போகிறது போல் 100 kgs போடலாமா அப்படின்லாம் பார்த்தோன்னா சில ரூல்ஸ் இருக்குல்ல, அதையும் கொடுத்துருக்கான். சம் காமன் SI prefixes and symbols for multiples of submultiples are given in Appendix A2 and general guidelines for using the symbols. அதான் general guidelines for using the symbols தான் நான் சொன்ன அந்த rules for writing SI units. General guidelines for using the symbols of physical quantities, chemical entities and nuclides are given in the Appendix A7. Appendix A7 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய பேஜஸ் போகும். இதுங்க இந்த லைன் என்னன்னா common SI prefixes and symbols for multiples and submultiples are given in Appendix A2. அதான் நம்ம என்னது பீக்கோ, ஃபெர்மி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, டெசிமீட்டர், டெக்காமீட்டர், மில்லிமீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு அப்பெண்டிக்ஸில் கொடுத்துருக்கான். இந்த இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வேறு என்ன இருக்குது? சமன் அண்ட் தோஸ் ஃபார் SI யூனிட்ஸ் அண்ட் சம் அதர் SI யூனிட்ஸ் ஆர் கிவன் இன் Appendix 8 ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். Appendix A7 அண்ட் A8 பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் தான் இருக்கும். எப்படி SI யூனிட்டை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் தான் இருக்கும்.
சரி, இதெல்லாம் இவ்வளோ தூரம் பார்த்தோமே, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஐடியா தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், அப்புறம் ரவுண்டிங் ஆஃப், அப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் தான் சம்மு ப்ராப்ளம்லாம் வரும். இது வரைக்கும் நம்ம பேசிக் தான் படிச்சிருக்கோம். சரி, ஓகே, நம்மளுக்கு ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது தான். சரி, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக அப்படியே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.